மொத பால். ஆஹா, மொத பால் இங்க கவர்ஸ்ல போயிருக்குதுங்க. சிங்கிள் அண்ட் ரெண்டாவது ரன் ஓடி இருக்காங்க. மொத பால் நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். சூப்பரா ஆரம்பிச்சிருக்க ஸ்பார்டன் ஸ்கோப். யாரு இந்த மேட்சை ஜெயிக்க போறாங்க? ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸுங்க. ஒரு ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிருக்காருங்க. ஃபுல் டாஸ் சோ 3 பால்ல 3 ரன் வந்திருக்குங்க இது வரைக்கும். ஃபீல்ட் செட்டிங்ல சில மாற்றங்கள். பவர் பிளே அப்படின்றதுனால 2 ஃபீல்டர் மட்டும் தான் வெளில இருக்கணும். இங்க மிட் விக்கெட்ல ஒரு ஃபீல்டர். எட்ஜ் மேல கேட்சா, கேட்சுக்கு கம்ஃபர்டபிளா டேக் பண்ணிருக்காங்க. முதல் பிரேக் த்ரூ. எல்லா மேட்சும் ஸ்கோப்புக்கு பேட்டிங்ல நம்பிக்கை நட்சத்திரமா இருந்த நந்தா 0 ரன்ஸ்ல ஒரு பால் முதல் பாலே அவுட் ஆகி வெளில போயிருக்க. ஸ்பார்டன்ஸ் டீம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணது அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு முதல் ஓவர்லயே. சோ இந்த மேட்ச் என்ன மாதிரி போகுது? பயங்கர எக்ஸைட்டிங்கா ரோலர் கோஸ்டர் மாதிரி போகுமா அப்படின்னு பார்க்கலாம். இங்க எல்லா டக் அவுட்டும் ஃபுல்லுங்க, எல்லாமே ஃபுல், ஆடியன்ஸ் ஃபுல்லு. இங்க சேர்கல்ஸ் வரலனாலும் இங்க எவ்வளவு பேர் பாருங்க. அப்பா வாட்டமா போச்சு. எப்படா அண்ணன் காலியாவான் தின்ன எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க போல. சோ 4 பால்ல 3 ரன் 1 விக்கெட். செம்மையா ஆடிட்டு இருக்காங்க ஸ்பார்டன்ஸ். சோ நியூ பேட்ஸ்மேன் அண்ணாமலை படத்துல ஒரு வில்லன் பேர் வச்ச கொண்ட ஒரு வில்லன் சொல்ல முடியாது அவரை, இருந்தாலும் அசோக், கப்பு முக்கிய அசோக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அசோக்கால இந்த மேட்ச பெரிய ஒரு டார்கெட் கொண்டு போக முடியுமா? சரிங்க, ஃபீல்டிங்ல மறுபடியும் ஒரு மாற்றம். இன்சைட் தி சர்க்கிள்லயே நிறைய மாற்றம் பண்றாங்க. ஆஃப் சைடு அண்ட் லெக் சைடுல க்ளோஸ்ல 2 ஃபீல்டர், கீப்பர். நல்ல பாலுங்க. வைட் 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 அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போடுறது தான் பிளானா இருந்திருக்கு. எஸ், வைட் டெலிவரி. எங்க என் மாம்ச காணோம்? அங்க இருக்கீங்களா? ஓகே, ஜாலியா ஒளிஞ்சீங்க. எங்க எல்லா இடத்தையும் அவங்களே ஆக்குபை பண்ணிட்டாங்களே. ஆமா மாம்ஸ், உனக்கே இடம் இல்லை அங்க உட்கார்றதுக்கு. இல்ல இடம் இருக்கு, நான் கொஞ்சம் மேட்சோட ஹீட்டை ஃபீல் பண்ணலாம் வெயில நின்னுட்டு இருக்கேன். எட்ஜ் எட்ஜ் ஆனா கொஞ்சம் திக்கான எட்ஜ், அதனால கீப்பர் கேரி ஆகல. சிங்கிள். சோ பவர் பிளேல ஒரு மாதிரி இழுத்து புடிச்சிருக்காங்க ஸ்பார்டன்ஸ் அணியினர். நல்லா போட்டிருக்காரு தினேஷ். So now Prakash on strike. நல்ல ஒரு டிஃபென்ஸுங்க. நல்ல பால், பிளாக் ஹோல் டெலிவரின்னு சொல்லலாம். ஓங்கி அடிக்க ட்ரை பண்ணியிருந்தா இன்சைடு ஜாய் என்ன வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு ஓவர் முடிவுல 5 ரன்னுக்கு 1 விக்கெட். செம்மையா போட்டிருக்காங்க ஸ்பார்டன்ஸ் அணியினர். கம்ப்ளீட்டா பவர் பிளேவை டேக் ஆன் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸ்கோப் அணியினர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். டக் அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா
நிறைய விதமான கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஸ்கோப் பண்ணிட்டு இருந்து. அடுத்து விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன் பாலபிரகா ரெடியா இருக்காரு. எல்லாருமே இந்த மேட்ச ஒரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். சோ பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஃபீல்டர்ஸ் ஆர் ஸ்ப்ரெடிங் அவுட் ஃப்ரம் தி 30th சர்க்கிள். இன்னைக்கு மூஞ்ச பார்த்து பாக்காதீங்க. இன்னும் யார் வந்திருக்கா? ஜீவா பவுலர். ஓகே, இந்த சீரீஸ்ல நல்ல பவுலரா இருக்காரு. எஸ், ஸோ அந்த டீமோட பலமே இவரு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. சோ ஒரு ஓவர் முடிவுல 5 ரன்னுக்கு 1 விக்கெட். மாம்ஸ் என்ன நினைக்கிறீங்க? என்ன டார்கெட் வரும்னு நினைக்கிறீங்க? டார்கெட் நீங்க சொல்லுங்க பாப்பா, எந்த டார்கெட் கொடுத்தா? ஏன்னா ரெண்டுமே வந்து ரொம்ப குட் டீம். ஸோ இந்த டோர்னமெண்ட்ல ஃபுல்லாவே வின்னிங் வந்து ஒரு குட் வேரியேஷன்ல தான் வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. ஸோ எந்த மாதிரி டார்கெட் இருந்தா டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்க பாப்போம். 40+. ஓ நல்ல பாலுங்க. ஆக்சுவலா லெக் சைடுல அடிக்கலாம்னு ஓங்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல, பேட் அப்படியே நிறுத்திட்டாரு. ஸ்விங்கிங் நல்லா ஸ்விங் ஆச்சுங்க. ஆமா, பால் வெளியில பிச்ச அவுட் சைடு தி ஆஃப் ஸ்டம்ப்ஸ் தான் ஆச்சு. எஸ். சோ இப்ப பிரகானா ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா நின்னுட்டு இருக்காரு. இவர் அடிச்சாருன்னா ஸ்கோர் பூஸ்ட் ஆகும். ஒரு லோ ஸ்கோரிங் கேம்ல கூட இவர் அடிச்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் செட் பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. எஸ். ஆஹா, நல்ல ஒரு மீண்டும் ஒரு சூப்பர் டெலிவரி. அதாவது அவர் போடுறது பாத்தீங்கன்னா ஒரு சொடுக்கு பால் மாதிரி போடுறாரு. குத்துன உடனே அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் டர்ன் ஆகுது. ஷார்ட் ரன்னிங்ல போயிட்டு குயிக்கா அந்த டெலிவரி கொடுக்கறாரு பாருங்க. யா, சூப்பரா. 4 பால். நல்ல ஆக்ஷனுங்க, உண்மையாவே நல்ல ஆக்ஷன். பேக் டு பேக் டெலிவரி சொல்லலாம். கன்சிக்யூட்டிவா 3 டாட் பால் போட்டிருக்காரு மாம்ஸ். அண்ட் இன்னைக்கு என்ன சுத்தி இருக்க எல்லாருமே ஃப்ரீயா பேசலாம். நோ மோர் கலாய்ஸ், ஒன்லி கிரிக்கெட் ஹியர். என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. நல்ல ஒரு வைடான ஒரு பந்து. ஆக்சுவலா குத்துறது வந்து பாத்தீங்கன்னா மிடில் அண்ட் லெக் ஸ்டம்ப்ல தான் குத்துது. டர்ன் ஆகும்போது நல்லா டர்ன் ஆகுது. அது ஸ்விங்னு சொல்றதா இல்ல ஸ்பின்னு சொல்றதானே தெரியல. ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கு. மாம்ஸ் 4 டாட் பால். எஸ், எதிர்பார்த்ததுதான் இந்த இவரோட ஓவர். அந்த மாதிரி ஒரு ஓவர். ஸ்பார்டன்ஸ் பயங்கரமா ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆஹா, அடிச்சிருக்காருங்க. இங்க அடிச்சிட்டாரு. பாயிண்ட் கவர்ஸுக்கும் நடுவுல ஒரு சிங்கிள் அண்ட் 2வது ரன் ஓடுறாங்க. நல்ல ரன்னிங். 2 ரன் முடிச்சிருக்காங்க. சோ இந்த ஓவர் மீடியனா அமையுமான்னு நினைச்சா இல்ல, 2 ரன் வந்திருக்கு ஓவரோட 5வது பால்ல. லாஸ்ட் ஒரு பால் இருக்கு. இந்த ஒரு பால்ல எத்தனை ரன் வரும்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்கோர் 8 ரன்னுக்கு 1 விக்கெட். 2வது ஓவர் லாஸ்ட் பால். தூண்டு கிடைக்கிற மூஞ்செல்லாம் தூக்கி நிறுத்தணும்னா ஒரு 6 ரன் வேணும் இங்க. ஓ நல்ல பால். ஒன்ஸ் அகைன் அதே பால். ஆக்சுவலா இந்த 6 பாலுமே ஒரே எக்ஸிகியூஷன் தான். லென்த் மட்டும் மாத்தி மாத்தி லைனையும் மாத்தி போட்டிருக்காரு. நல்ல ஒரு டெலிவரி. ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 9க்கு 1. மாம்ஸ் இன்னும் 3 ஓவர் இருக்கு. அதாவது 18 பால் தான் இவங்க அட்டாக்கிங்ல இறங்க போறாங்க. எந்த மாதிரி அடிக்க போறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஜீவா ஓவரை ரொட்டேட் பண்ணி தான் அடிக்கணும்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ லூஸ் டெலிவரி கிடைச்சா அடிக்கலாம் அப்படின்னு. பட் அவர் ஜீவா அதுக்கான டைமிங்கு கொடுக்கல, அடிக்கிறதுக்கான டைமிங்கு. எஸ், எப்பயுமே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சுந்தரனா தண்ணி எடுத்துட்டு வருவாரு, கூடவே சில இன்புட்ஸ் எடுத்துட்டு வருவாரு. இப்போ நந்தாண்ணா அவர் என்ன மாதிரி இன்புட்ஸ் கொடுக்க போறாரு? சோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கோப் வெர்சஸ் ஸ்பார்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்டிங்கான கேம். எதுல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1ஓட 20வது நாளோட 3வது மேட்ச். இட் இஸ் a super 6. Here we have a beautiful color கோலி குஞ்சி in the commentary box. Come on. இந்த குரல் போகுது பாரு. புரியல. கேக்குதா? அதோ இங்க
ஃபேமிலியில இருந்து போகுது. ஸ்பார்டன்ஸ் அவங்க டக் அவுட், ஸ்கோப் அவங்க டக் அவுட், ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆன்டிசிபேட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் விழுமா இல்ல ஒரு 6 போகுமா அப்படின்னு பாக்குறதுக்காக. ஸோ ஸ்பார்டன்ஸோட கேப்டன் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியோட போட்டுட்டு இருக்காருங்க. கரெக்டான பவுலிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றாரு. ஃபீல்டர்ஸ் பாத்தீங்கன்னா லாங் ஆஃப், லாங் ஆன், மிட் விக்கெட் அண்ட் இங்கே கவர்ஸ்ல எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ஃபீல்டர். 2 ஓவருக்கு 9க்கு 1. ஒரு ஃபுல் டாஸ் பால் லெக் சைடுல அடிச்சிருக்காருங்க, கொஞ்சம் மடக்கி தட்டி இருக்காரு. 4 போகுமா? வந்திருக்கே பவுண்டரி. கழிச்சு ஒரு பவுண்டரி பார்த்தது. தேவையான நேரத்துல தேவையான 4 ரன்கள். எஸ் டெஃபினட்டாவே இந்த மாதிரி இன்னும் நிறைய 4, 6 எல்லாமே வேணும். இங்க ரிவ்யூ போயிருக்காங்க. எதுக்குன்னா ஹைட் நோக்குன்னு நினைக்கிறேன் மாம்ஸ். நான் ஃபுல் டாஸ் பால் பிக் பண்ணி அடிச்சாரு, ஆனா அது ரொம்ப ஹைட்ல வந்துச்சு அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன டெசிஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. எஸ் ஹரி ஒரு அப்டேட் கொடுங்க. ஜூன் 1, 2. எஸ் ஆஃப்கோர்ஸ் இந்த நாள் இந்த சூப்பர் 6 முடிஞ்சதுக்கு அப்புறம் மதியமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் 3ல 2 டீம் போட்டி போட போறாங்க. அண்ட் வி ஹேவ் தி ஃபைனலிஸ்ட். அந்த ஃபைனல்ஸ் என்னைக்கு நடக்க போகுதுன்னா ஜூன் 1ஆம் தேதி அண்ட் 2ஆம் தேதியில நடக்காது. ஜூன் 1ஆம் தேதியே முடிஞ்சிடும். அண்ட் 1ஆம் தேதி மதியத்துக்கு மேல மற்றும் 2ஆம் தேதி நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ஏன்னா அன்னைக்கு என்னமா என்ஜாமி. எஸ் என்ஜாய் என்ஜாமி டே தான் அன்னைக்கு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோலம் ஃபெஸ்ட் அந்த ஒரு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டும் அதுக்கப்புறம் ஃபுட்பால் டோர்னமெண்ட் எல்லாமே நடந்துச்சு. அந்த ஃபெஸ்ட்ல இவங்க தான் கலந்துக்கணும் அப்படின்னு கிடையாது, யார் வேணா கலந்துக்கலாம். ஜாலியா என்ஜாய் என்ஜாமி பண்ணலாம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கலந்துப்பாங்கல்ல? எஸ் கட்டாயம் கலந்துப்பாங்க. எஸ் நீங்க கலந்துப்பீங்களா? நீங்க மீன்ஸ் நீங்கன்னா நீங்களும் எங்க அத்தையும் கப்பிள் கேம்ஸ்ல கலந்துப்பீங்க? கலந்துக்கும். ஆமா நீ லெவலோட வருவல்ல? யாரோட? நீ கப்பிள்ஸ் கேம்ல லெவலோட வா. இல்ல கப்பிள்ஸ் கேம்ல ஆகாஷ் கூட விளையாடலாம்னு பார்த்தேன், அவன் போயிட்டான் தனியா. என்னாச்சு? அதான் திருச்சி போயிட்டான் மாம்ஸ். நான் சொல்றது இங்க பேக் டு கிரிக்கெட். ஓ பேக் டு கிரிக்கெட்ல என்னாச்சா? டூ 2.1 ஹவர்ஸ்ல 13க்கு 1. நல்ல ஒரு ஃபுல் டாஸ் தான், ஆனா நல்ல லைன்ல போட்டாரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல கவர்ஸ் ஃபீல்ட் இருக்கிறதுனால அடிக்க முடியல. அடிச்சாருன்னா மிட் ஆஃப்க்கும் கவர்ஸ்க்கும் நடுவில் அடிக்கணும். ஸோ அசோக் அண்ணா நல்ல ஒரு ஹீட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸ்கோப்புக்கு ரொம்ப நாளா ஓப்பனிங் அண்ட் 1 டவுன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச்ல கை கொடுப்பாரா? நல்ல பிளாக் ஹோல் டெலிவரிங்க. டிஃபெண்ட் பண்ணி ஒரு சிங்கிள் ஓடி இருக்காரு. அண்ணா மாம்ஸ் அவர் கை கொடுப்பாரான்னு கேக்குறான். அவங்க பொண்டாட்டி சொல்றாங்க கை கொடுக்கணும், நல்லா கை இருக்காதான். அசோக் அண்ணா மனசுல வச்சுக்கோங்க, கை முக்கியம். சம ஷாட்டுங்க. எதிர்பார்த்த நேரத்துல ஒரு 6. டெஃபினட்டா இப்ப அடிக்கலனா எப்பவுமே அடிக்க முடியாது. 5 ஓவர் மட்டும்தான். எஸ் இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 6. எஸ் டெஃபினட்டா 1 பத்தாதுங்க, இன்னும் 2, 3, 4, 5 நிறைய வேணும். அவுட் சைடுல திஸ் டைம் 4 வருமா? இல்லங்க ஆஃப் சைடுல பவுண்டரிஸ் வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஹரி. ஏன்னா கடற்கரை அந்த தண்ணி வந்து அவுட் ஃபீல்டுக்கு நல்லா பக்காவா செட் பண்ணி கொடுத்துருக்கு. மூன்று ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை வரை சொல்றோம் மாம்ஸ். 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 23க்கு 1. 23க்கு 1. இன்னும் 2 ஓவர் டார்கெட். 2 ஓவர்ல என்ன வரும்? சோ 2 ஓவர் முடிவுல 40 பிளஸ் 45 பிளஸ் ரன் வந்துச்சுன்னா ஸ்கோப்புக்கு அது ஒரு நல்ல ஃபைட்டிங் டார்கெட்டா இருக்கும்.
ஸ்பார்டன்ஸ் மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் இருக்க டீமுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஒரு நல்ல எக்ஸ்ட்ராடனரி பவுலிங் இருந்தா முடியும். அண்ட் ஸ்பார்டன்ஸ் கண்டிப்பா ஒரு 30 ரன்னுக்குள்ள சுருக்கணும்னு நினைப்பாங்க. சொல்லுங்க பெயர். ஸ்கோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஓவர் முடியல 23க்கு 1. தேங்க்யூ. நாங்க இல்ல ஆனாலும் அங்க பார்த்து கை காட்டுறீங்க பாத்தீங்களா, வேற லெவல் நீங்க. சவுண்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் 6 வரும். ஹரி பாத்தீங்களா, எல்லாரையும் விட்டு தனியா வந்து யாகம் வளர்க்குறாங்க பாருங்க. யாகம் வளர்க்குறாங்களா? ஆமா. ஓ அங்கயா? ஓ பிரகான ஃபேமிலி அது. ஆமா. ஓகே ஓகே. அங்க உட்காந்து மண்டபம் போடு ஜண்டா என் முருச 6 அடிக்கணும் அப்படின்ட்டு. சோ பாப்போம். 3 ஓவர் முடிவுல 23க்கு 1. ஜெயக்குமார் இவரு ஒரு நல்ல பவுலர். இவரு டோர்னமெண்ட்ல நல்ல ஓவர் பதிவு செய்திருக்காரு. எஸ். ஸோ பிரச்சனையான நேரத்தில் இப்போ 4வது ஓவர் அபிஷேகம் வந்திருக்கார். அப்பீல் அவுட் தான், அது போல்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்பர் ரிவ்யூ போயிருக்காங்க இங்க. சோ அசோக் அண்ணா தான் அப்ப ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. அசோக் அண்ணா விக்கெட்டுக்கு தான் இப்ப ரிவ்யூ போயிருக்காங்க. என்ன நடக்க போது பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓ ஸ்டில் செக்கிங். அண்ட் இங்க இன்புட்ஸ் அண்ட் ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்காக சுந்தரண்ணா. விக்கெட்டுங்க. சோ விக்கெட் அப்படிங்கறதா இங்க முடிவா வந்திருக்கு. எஸ். சோ விக்கெட் அப்படிங்கறதா முடிவு. அசோக் அண்ணா கை கொடுக்கல. தன்னம்பிக்கை. அடுத்த பேட்ஸ்மேன் ரவிக்குமார். சோ ரவிக்குமார் என்ன மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா பயங்கரமான ஹிட்டர். சோ இப்போ வித் விண்டுல வேற வந்திருக்காரு. கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஷாட்ஸ் எதிர்பார்க்கணும். அடிக்கணும், அடிச்சே ஆகணும். பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஒரு 2 பெரிய ஷாட் வந்தாலே ஆட்டம் மாறிடும். எஸ் டெஃபினட்டா. ஆனா நல்ல பவுலிங் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஜெயக்குமார் வந்த பாலே டேக் ஆன் பண்ணிருக்காரு. எஸ். சோ கீப்பர் ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தாரு அது ஒரு விக்கெட் அப்படின்னு சொல்லி. நல்ல பாலுங்க. அண்ட் கீப்பர் விட்டுருக்காரு. பிரகானா குவிக்கா ஒரு சிங்கிள். சோ இந்த டீமோட ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் ஜெயக்குமார் அண்ணா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பால்ல காமிச்சிருக்காருங்க. ஓ ஜஸ்ட் ஓவர் த bowler's head. ஒரு ரன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ் க்ரூஷியல். இந்த 2 டீம்ல ஏதாவது ஒரு டீம் தான் டாப் 3க்கு போக முடியும். அதுக்கான ஃபைட் இங்க நடந்துகிட்டு இருக்கு. சாதாரண ஃபைட் இல்ல.
நல்ல ஷாட் தானா, பெருசா கன்வெர்ட் பண்ண முடியல. லாங் ஆன் திசையில ஒரு சிங்கிள். இப்போ பிரகாஷ் ஆன் ஸ்ட்ரைக். 14 பாலுக்கு 19, ஒரு 4 ஒரு 6, 135 ஸ்ட்ரைக் ரேட். நல்லா தான் இருக்கு பார்க்க. ஆனா இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கிரிக்கெட்ல இது 10 பான் கேட்டா பத்தாதுங்க. ஓ பெரிய ஷாட்டுக்கு போனாருங்க. ஆனா கீப்பர் விக்கெட் கம்ப்ளீட் பண்ணாரு. So umpire to third umpire, we have a player review for out. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இங்க ஸ்பார்டன்ஸ் அணியினர், கட்டி பிடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரிவ்யூ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. முடிவு விக்கெட் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஏன்னா பால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டம்ப்ல பட்டிருக்கு. நல்லா விளையாடிட்டு இருந்த பிரகா அவர்கள் இப்போ அவுட் ஆயிட்டு திரும்பி போயிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த பேட்ஸ்மேன் அவரோட ரெட்டை கதிர், இவன் போனா என்ன நான் வரேன் அப்படின்ற மாதிரி பாலா அண்ணா வந்திருக்காருங்க. இவரோலையும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஷாட்ஸுக்கு போக முடியும். அவர் என்னென்ன பண்ணுவாரோ அது அனைத்தும் இவரும் பண்ணுவாரு. இங்க இந்த 4வது ஓவர்ல லாஸ்ட் ஒரு பால் இருக்கு. அந்த ஒரு பால்ல என்ன ரன் அடிப்பாங்க? இவங்க யாருக்கு தான் சங்கு விடுறாங்கன்னு தெரியலையே. இங்க ஊன்னு கொடுக்கும் போது இங்க ஊன்னு போயினுக்குது. வேற ஏதாவது சவுண்ட் கொடுங்க. காலில் போடப்பட்ட பந்து. இந்த கேரளால பாக்ஸ் கிரிக்கெட் ஆடுவாங்க மாமா. வைடு வைடு எஸ், காலில் போட்டாரு, காலுக்கு வெளியில வைடு. 20 ஸ்கோர் இந்த ஓவர் முடிஞ்சோடனே சொல்றேன். 5 பால்ல 4 ரன் 2 விக்கெட். இந்த சம ஓவர் போட்டிருக்காரு இங்க ஜெயக்குமார். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனா ஒரு ரன் அப்படின்ற மாதிரி தான் முடியுமா, இல்ல 2வது ரன் போவாங்களா? ஒரே ஒரு ரன். அந்த ஒரு ரன்னோட 4வது ஒரு முடிவு. ஸ்கோர் 29க்கு 3, கிட்டத்தட்ட 30க்கு வந்திருக்காங்க. சொல்லுங்க ஹரி, என்ன டார்கெட் கொடுப்பாங்கன்னு? மாம்ஸ் இன்னும் ஒரு 3 பெரிய ஷாட் கிளியர் பண்ணா சூப்பரா இருக்கும் மாம்ஸ். ஒரு 18 ரன் வரும். above 40. எஸ், above 40 அடிச்சா கண்டிப்பா இது ஒரு நல்ல ஸ்கோர் தான். இந்த சிச்சுவேஷன்ல பார்க்கறவங்களுக்கும் விளையாடுறவங்களுக்கும் ஒரு த்ரில்லிங் கிடைக்கும். ஆனா இங்க பவுலிங்ல சம பவுலர் வந்திருக்காரு குட்வின். நல்லா போடுற எபிலிட்டி இருக்கு அவருக்கு. அகைன்ஸ்ட் த விண்ட் அந்த டைரக்ஷன்ல ஆட போறாங்க. ஆஃப் சைடுல அடிச்சிட்டு இருக்கு. Godwin to Ravi. Yes, Godwin to Ravi and Bala. So ஒரு பெரிய ஹிட் எதிர்பார்க்கிறோம். ஒன்னு இல்ல மேபி ஃபர்ஸ்ட் ஒன்னு எதிர்பார்ப்பாங்க எல்லாமே. ஒரு above 40 வேணும்னா நிச்சயம் ஒரு பெரிய ஹிட் வேணும். 4 ஓவருக்கு ஸ்கோர் 29க்கு 3. இன்னும் 6 பால் இருக்குங்க. ஸ்கோப். We have hope in you. அடிச்சு காட்டுங்க. அண்ட் ஸ்பார்டன்ஸ் ரொம்ப செம்மையா போட்டிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் குட்வின் கொடுத்திருக்காரு கேப்டன் சிலம்பு. என்ன வரும்? நாலு ஓவருக்கு 29க்கு 3. ஆஹா, எதிர்பார்த்தது 6 ரவி கிட்ட. ரொம்ப நேரமா எதிர்பார்த்தோம். ரவி கிட்ட ஒரு 6. 5 பால் இருக்கு.
பால்ல சிக்ஸர். இன்னும் கொஞ்சம் எலிவேஷன் கிடைச்சிருந்தா கப்புள்ஸ் பாறையை தாண்டி போறதுக்கான வாய்ப்பு இருந்தது. 5000 ரூபாய் இவரே வாங்கியிருக்கலாம். ஆனா இங்க முன்னாடியே விழுந்துருச்சு. ஸ்கோர் 35 வந்திருக்குங்க. எஸ் 35 வந்திருக்கு. சோ நல்ல கனெக்ட் ஆயிடுச்சு இந்த பால். எஸ் இந்த ஒண்ணு பத்தாதானா, இன்னும் நிறைய வேணும். முடிந்து விட்டதா ரவியோட இன்னிங்ஸ். நல்ல ஒரு ஷாட், கரெக்டா டைரக்டா அப்படியே போய் ஃபீல்டர் கிட்ட போச்சு. சோ இப்போ பேட்டிங்ல யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ். சோ பால் பச்சை கலர் ஷூ போட்டிருக்கிற சந்தோஷ் அவர்கள் உள்ள வந்துகிட்டு இருக்காரு வித் ஆரஞ்சு கேப். ஆரஞ்சு கேப் எது கொடுப்பாங்கன்னா நிறைய ரன் அடிச்சா கொடுப்பாங்க. வரும்போதே எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னா அவ்வளவு கான்பிடன்ஸ் இவருக்கு, நிறைய ரன் அடிப்போம்னு சொல்லிட்டு. நல்ல கம்பேக் ஃப்ரம் காட்வின். நல்லா இருக்குல்ல பேர் காட்வின். எஸ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா போயிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா இல்லையே, வரலையே, என்ன பண்றது. விக்கெட் வந்திருக்கு. 35க்கு 4 இன் 4.2 ஓவர்ல. இன்னும் 4 பால் இருக்கு. இந்த 4 பால்ல எத்தனை ரன் அடிப்பாங்க? Four 4.2 ஓவர்ஸ்ல 35க்கு 4. மூணாவது பால் தூக்கி விட்டுருக்காரு. கேட்சா? ஆமாங்க கேட்சுங்க. விட்டுட்டாரு. அதாவது இல்ல முடிஞ்சிருச்சு கேட்ச் நினைக்கிற நேரத்துல. ஆஹா விக்கெட். சோ கேட்ச விட்டு கேப்ப விட்டு இங்க விக்கெட்டையும் விட்டுருக்காங்க. சந்தோஷ் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணிருக்காரு. வந்து சோ பரவாயில்ல, 2 ரன் வந்திருக்கு. 1 ரன்னோட ஸ்டாப் பண்ணாம 2வது ரன் போய் 3வது ரன்ல தான் அவுட் ஆயிருக்காங்க. நீங்க ரிவ்யூ ஏதாவது போயிருக்காங்களா? இல்ல ரிவ்யூ போயிருக்காங்க. கிரீஸ்குள்ள பேட்டை வச்சாரா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக ரிவ்யூ போயிருக்காங்க. 37க்கு 5. இங்க பேட்டிங்ல உள்ள வந்திருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்தில் சூரியகுமார் யாதவை போல் சுழட்டி ஸ்கொயர் லெக்ல சிக்ஸர் அடிக்கும் வல்லமை படைத்த நம்மளோட ஸ்கோப் டீமோட ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் பேட்ஸ்மேன். கடைசி நேரத்தில் மச்சான் அடிக்கணும் இல்ல ஓவர் போடணும் அப்படின்னா இவருக்கு தான் கொடுப்பாங்க. அந்த வகையில ஒரு சமயம் ஒரு பிளேயர் பாஷா அவர்கள் வந்திருக்கு. சோ இத்தனை பேட்ஸ்மேன் இருக்கும்போது இவரை எதுக்கு இந்த நேரத்தில் இறக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்கு. எல்லாருமே பார்ப்பாங்க. அவங்க வீட்டுல இருந்து யாருமே வரல. அவங்க வீட்டுல இருந்து யாருன்னா வரதா இருந்தா எக்ஸ்ட்ரா 5 கேலரி போட வேண்டியது இருக்கும். அப்படியா? ஆமா, ஒட்டுமொத்த ஃபேமிலி இங்க வரணும். கிரவுண்ட் பத்தாது. வீட்டுல இருந்து எல்லாமே லைவா பாத்துட்டு இருக்காங்க. எஸ். சோ அவருக்கு ரசிகர்கள் நிறைய, இன்க்ளூடிங் அவங்க ஃபேமிலியோட சேர்த்து. கண்டிப்பாக எங்க அண்ணனுக்கு எப்பயுமே அந்த ஸ்கொயர் லெக்ல மடக்கி அடிக்கிறது தான் பிடிக்கும். இப்ப இடுப்புல கொஞ்சம் 800 கிராம் சதை கூடிச்சுனால அந்த ஷாட் அடிக்க முடியுமான்னு தெரியல. அடிச்சு நிரூபிச்சு காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இங்க ஸ்ட்ரைக்ல வந்து பாத்தீங்கன்னா பாலா நான் ஸ்ட்ரைக் ரெண்ட்ல தான் மாபான் இருக்காரு. சோ இங்க இன்னும் அந்த ஷார்ட் ரன்னுக்கு செக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க மானிட்டர் வாட்ச்ல உள்ள போய் கழுத்து வெளில வந்துரும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு ஷார்ட் ரனுக்காக. சோ டிசிஷன் கொடுத்திருக்காங்க.
சோ ரிசல்ட் வந்திருக்கு. சந்தோஷ் தான் ரன் அவுட். எஸ், சந்தோஷ் அவர்கள் தான் அவுட். பாலா அண்ணா இஸ் ஆன் ஸ்ட்ரைக். மாவு அண்ணா நான் ஸ்ட்ரைக்ல. என்ன எத்தனை 3 பாலா? ஆமா மாம்ஸ், லாஸ்ட் ஒரு 3 பால் இருக்கு மாம். ஸ்கோர் 37-5. லெக் சைடுல கால் 6. தேவையான நேரத்துல ஒரு 6. அந்த 6 தேவையான நேரத்துல ஒரு 6. ஸ்கோர் பண்ணி ஸ்கோர் 43க்கு வந்திருக்குங்க. 43க்கு வந்திருக்கு. எஸ், தேவையான ஒரு ரன் வந்திருக்குது. தேவையான நேரத்துல ஒரு 6 வந்த பால் 6ங்க. எஸ், நாங்க நேத்து அவர் தொடை பிடிச்சாரு, இன்னைக்கு இவரு பிடிக்கிறாரு. அப்படிதான் எல்லாம் கண்டுக்காது. எல்லாமே ஒரே மாதிரி நடக்கும். இந்த நீரும் நெருப்பும் போட எம்ஜிஆர் மாதிரி அவருக்கு தலைவலி வரும், அவருக்கு வயிறு வலி வந்தா இவருக்கு வயிறு வலி வரும், இவருக்கு பார்த்தா அவரு போவாரு. 2 பால் இருக்கு. மறுபடியும் லெக்ல 6 ரொம்ப கஷ்டமான ஷாட் அறியுது. நிச்சயமா ஒரு ஃபுல் டாஸ். அந்த பால் வந்து கிரீஸ்ல விழுறதுக்கு முன்னாடி அது அடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அங்க வந்து முன்னாடி மாம்ஸ் அவரோட தொடையில ஏதோ ஒரு பேண்டேஜ், சுளுக்கு பேண்டேஜ் மாதிரி விட்டு இருக்காரு. அங்க ஏதோ ஒரு கிராம்ப்னு நினைக்கிறேன் அவருக்கு. எஸ், கிராம்ப் இங்க இருந்து சொல்றாங்க பாரு, கிராம்ப். ஆனா அதையும் பிரகாவுக்கு கிராம்ப், இன்னைக்கு பாலாவுக்கு கிராம்ப். லெக் சைடுல 3 6ங்க. தேவையான நேரத்துல 3 6ங்க. அதோட ஸ்கோர் 55ங்க. 55ங்க. எஸ், நல்ல டார்கெட்டுங்க. கப்பு மேலே தூக்கிட்டாருங்க. ஒரு நல்ல டார்கெட் கொடுத்திருக்காங்க. அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வெரி ஸ்ட்ரெngth. கப்பு முக்கியம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டைம் காமிச்சிருக்காரு. ரொம்ப லோ ஸ்கோரிங் கேமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆனா ரொம்ப லோ ஸ்கோரிங்கா இருக்கும். இன்னும் பதட்டம் அதிகமாகும் பார்த்தோம். அதை விட ஒரு ஸ்டெப் மேல போய் பதட்டம் இன்னும் அதிகமாகும். எஸ், பாருங்க. சோ 5 ஓவர் முடியல 55 அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. 56 ரன் வேணும் நம்மளோட ஸ்பார்டன்ஸ் அணியினருக்கு இந்த மேட்சை வெற்றி அடைய. சோ நீங்க பார்த்திருக்கிறது எக்ஸைட்டிங்கான டோர்னமெண்ட் எஸ்எஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் கோவளம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1. அண்ட் இதுல 20வது நாள்ல சூப்பர் 6ல 3வது மேட்ச், சூப்பர் 6ல கடைசி மேட்ச் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டாஸ் தோத்து பேட்டிங் தள்ளப்பட்ட ஸ்கோர் டீம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஓவர் முடியல 55க்கு 5 அப்படின்ற ஒரு ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. அந்த ஸ்கோர் வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் லாஸ்ட் 3 பால்ல 3 6 அடிச்சு செமையா இந்த மேட்சை பினிஷ் பண்ண பாலானா கால்ல கிராம்ப் இருந்தாலும் செமையா வந்து முடிச்சிருக்காங்க. எஸ், சூப்பர் ஹரி. நம்ம 2 அம்பையர் ஷூட் பண்றதுக்காக போறாரு பாரு. சோ குட்வின் அவரோட லாஸ்ட் ஒரு ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 26 ரன். காட்வின் மன்னிச்சுக்கோமா, காட்வின் போட்ட அந்த லாஸ்ட் ஒரு ஓவர்ல 26 ரன், ஒரு விக்கெட். லாஸ்ட் ஓவர் தான் கண்டிப்பாக, ஏன்னா அந்த ஓவர்ல அடிக்கலனா வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி முடிவாயிடுச்சு. சோ செமையான ஒரு ஓவரோட முடிச்சிருக்காங்க. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ரொம்ப பிரஷனான ஒரு மேட்ச் இது. எத்தனை பேர் ஆன்லைன்ல பாக்குறாங்க ஹரி? அங்க இருந்தா எனக்கு தெரியுது, ஒரே நிமிஷம் எனக்கு பார்த்து சொல்றேன். நிச்சயமா ஒரு சக்சஸ்ஃபுல்லா டோர்னமெண்ட் போயிட்டு இருக்குது. எல்லா மேட்சுமே பார்க்கறதுக்கு விறுவிறுப்பாகவும் வெரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. கோவளம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் சீசன் சக்சஸ்ஃபுல்லி போயிட்டு இருக்கு. சூப்பர் 6 அந்த ஆட்டத்தை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். எஸ், சூப்பர் ஸ்கோப். இப்போ எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360 பேர்
360 பேர். யா என்ன மாம்ஸ், யார் ஜெயிப்பா? யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்க. டெஃபினட்டா நல்ல ஒரு பதில். எஸ், ஃபர்ஸ்ட் 2 ஓவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஓவர் நம்ம வந்து கணக்கை வச்சுக்க கூடாது. டெஃபினட்டா பவுலிங் ஆப்ஷன்ஸ் யார் யார் நமக்கு தெரியும். நந்தா அண்ணா, மாபு அண்ணா, அப்புறமேட்டு நம்ம சுந்தரனா இந்த மேட்ச்ல பவுலிங் போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. டெஃபினட்டா போடுவாரு. கை சுத்துறாரு, அப்ப போடுவாருங்க. கையை சுத்தி போடுவேன்னு ஆக்ஷன் காமிச்சிருக்காரு. அண்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவாரா? ஆனா அவங்க பொண்ணு நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவீங்கன்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க டீம்ல இருக்க எல்லாருமே ஐயோ வேணான்றாங்க. ஆமா, இவர் தான் சொன்னாரு. நான் சொல்றேன் அப்புறமா யார் ஆல்ரெடி அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு யார் யார் ஓவர் போடணும். எஸ், டார்கெட்டுக்கு ஏத்த மாதிரி அவர் டிசைட்ல வந்திருப்பாரு. டெஃபினட்டா கிரீஸ்ல அவர் இப்ப வந்த பிறகு டிசைட் பண்ண முடியாது. டார்கெட் என்ன ரீச் ஆச்சோ அப்பவே அவரு 5 ஓவர் டிசைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 2 ஓவரை பண்ணிருப்பாரு. அதோட ஸ்கோரை பொறுத்து அடுத்த 3 ஓவர்ஸ் இருக்கும். எஸ், மணி அண்ட் சாந்தோ இவங்களையும் நான் வந்து விட்டுட்டேன். இவங்களும் ஓவர் போடுவாங்க. சந்தோஷ் பெருசா இருக்கு, சாண்டோ ஸ்டைலா இருக்குல்ல இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இந்த மேட்ச்லன்னு சொல்லி. நீங்க பார்த்துருக்கிறது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் கோலம் ஃபெஸ்ட் பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1 2024. சோ மொத ஓவர் கொடுத்திருக்கிறது யாருக்கு அப்படின்னா மணி அவர்களுக்கு. சோ இங்க நம்மளோட ஸ்பாட் ஓபனிங்ல ஒரு சேஞ்ச் ஸ்டிக்ல மைக் இருக்காரு. ஆமா, ஸ்டிக்ல மைக் இருக்கு. எஸ், சோ சூப்பரா கேக்குது. ஆக்ரோஷங்கள் ஓவர் சரி, விக்கெட்டுக்கு எடுக்கும்போது சரி, 6 அடிக்கும்போது சரி, பார்வையாளர்களுக்கு விருந்தா சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது. அப்பு அண்ட் ஜீவா ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரிவா போயிருக்காங்க. பவுண்டரிங்க 4 மொதல் பாலே 4 கைங்க. செலிப்ரேஷன்ஸ் அங்க பாருங்க. ஸ்பார்டன்ஸ் அணியினர் ஜாலியா இருக்காங்க. அந்த டகவுட் பார்க்க ஒரு மாதிரி சியர்ஃபுல்லா இருக்கு. மொதல் பால் 4 ரன் வந்திருக்கு. இன்னும் 29 பால்ல 52 அடிக்கணும். கலர் கலரா வருது ஹெலிகாப்டர். நல்லா காத்து வருது மாம்ஸ். மேலே கொண்டாடிக்க சொல்லுங்க. தூக்கி அடிப்பாருங்க. 6 ரெண்டு பால்ல 10 ரன். இன்னும் தேவைப்படுறது பாத்தீங்கன்னா 45 தான். 46 வேணுங்க. இன்னும் 28 பால்ல டேக் ஆன் பண்ணிருக்காருங்க அப்பு. ஸ்ட்ரைட்டாவே மணியை டேக் ஆன் பண்ணிருக்காரு. சோ இங்க சில இன்புட்ஸ் கேப்டன் கிட்ட இருந்து அண்ட் ஸ்கோப்போட டக் அவுட் தொங்கி போயிருது. நல்ல எஃபர்ட்டுங்க.
டெஃபினட்டா நல்ல எஃபர்ட் அங்க சந்தோஷம் நினைக்கிறேன். சூப்பரா ஒரு டைவ் புடிச்சிருந்தாருன்னா ஒரு சேஞ்சா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல. சோ 3 பாலுக்கு 11ங்க. கமான் மணி. ஜீவா இப்ப ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. 3 பால்ல 11 ரன் அடிச்சுட்டு அப்பு நான் ஸ்ட்ரைக்கர்ல. இந்த ஓபனிங் மாற்றம் கண்டிப்பா டெஃபினட்டா ஒர்க் ஆயிருக்கு. ஆனால பாருங்க ஆக்சுவலா இது ஒரு ஃபுல் டாஸ் தான் பட் மிஸ் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த டைம்ல விண்ட் அந்த அளவுக்கு பெருசா இல்ல, அதனால எல்லா டைரக்ஷன்லயும் பால் போகிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இப்ப வித் விண்ட்ல வேற ஆடிக்கிட்டு இருக்காங்க. தரையோட அடிச்சிருக்காருங்க. நேரா லாங் ஆன் திசையில நந்தனா கவர் பண்ணிட்டார். சிங்கிள். சோ டாட் பால்ஸ் எதுவுமே வாங்கல. முதல் 2 பால்ல 2 பெரிய ஷாட் அப்படின்றதுனால இந்த ஓவர் மேக்ஸிமைஸ் ஆயிருக்கு. 12 ரன் இது வரைக்கும் இருக்குங்க இந்த ஓவர். கொடா கொடா கீழே கேட்சா. வாய்ப்பு ஒரு தடவை தான் காலிங் பெல் அமுக்கும். கதவை திறந்து கையை பிடிச்சி இழுத்து உள்ள போட்டுருந்தோம். இல்ல நாங்க ஆர்டர் பண்ணலங்க, வேற எதனா வீட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுக்கிறாங்க இங்க. சோ ஒரு ஓவர் முடிவுல ஸ்கோர் 12க்கு 1 இருக்க வேண்டியது. ஆனா 12 ரன் மட்டுமே. இன்னும் அடிக்க வேண்டியது 24 பால்ல 44. மாம்ஸ் எஸ் கையை ஏன் தலை மேல வைக்கிறீங்க? தலை மேல எங்க வச்சேன்? இப்ப ஏன் கண்ணத்துல வைக்க போறீங்க? நீ இருக்கிற வரைக்கும் கவலை கிடையாது. அது ஏன் பாரு என்ன நடக்குதுன்னு. எதையும் தாங்கும் இதே மாம்ஸ் நீங்க. சோ எனக்கு இந்த கால் ஃபெஸ்ட் அந்த டிசைன்ல ஒரு ஆயா இருக்காங்கல்ல, அந்த ஆயா ஒரு நாள் காட்டுங்க, நல்லா சிரிக்கிறாங்க. நீங்க மாபோனா அவர்கள் பவுலிங். எஸ் மாபோனா பவுலிங் வந்திருக்காரு. சோ இந்த சைடுல இருந்து போடும்போது ஆஃப் சைடுல விண்ட், அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் திருப்பக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்க பவுலர். பேட்டிங் வந்தாரு. இத்தனை நாள் கழிச்சு முதல் தடவை பேட்டிங்ல இறக்கி விட்டாங்க. நான் ஸ்ட்ரைக்லயே நின்று 6 ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாரு. பவுலிங்ல என்ன பண்ணுவார் பொறுத்து விட்டு பார்க்கலாம். நீங்க பிரேயர் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸ்கோப் டீம் அணின்னு இருக்கு பயங்கரமா. அஜிஜோ ஜெயிச்சிரணும் ஜெயிச்சிரணும் ஜெயிச்சிரணும், தோத்திரம் ஆண்டவரே, சி தோத்திரணும் இல்ல ஜெயிச்சிரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஷாட். ஓ மை காட், ஓ மை குட்னஸ் ஆஃப் தி கிரேசியஸ் ஆஃப் தி அலோசியஸ். இங்க என்ன வந்திருக்குனா 6 4 அதான் கேள்வி. கமான் அம்பையர் 6 ஓட்டங்க. 6ங்க. மொத பாலே 6. சோ கம்ப்ளீட் ஹாப்பினஸ்ல இருக்காங்க இங்க ஸ்பார்டன்ஸ் அணியினர். பதினெட்டு ரன் வந்துருச்சுங்க. இன்னும் 23 பாலுக்கு 38 டைட் பண்ண முடியுமா? ஷார்ட் பிட்ச், நல்ல பால், ஸ்ட்ரைட் டு தி பவுலர். சோ இதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இந்த பால கூட வந்து பாத்தீங்கன்னா கவர்ஸ்ல அடிச்சிருக்கலாமா அப்படின்ற ஒரு திங்கிங் பேட்ஸ்மேன் மண்டையில கண்டிப்பா ஓடும். சோ அரவுண்ட் தி விக்கெட் வந்து 3வது பால் போடுறதுக்காக மாபோனா. நல்ல ஷாட், கேட்ச். அவர் சேஃபான ஒரு ஹேண்டுங்க. சோ ஓபனிங் பார்ட்னர்ஷிப் ஆஃப்டர் 18 ரன்னுக்கு அப்புறம் பிரேக் ஆயிருக்கு. 18 ரன்னுக்கு ஒரு விக்கெட் 1.3 ஓவர்ஸ்ல.
1.3 ஓவர்ஸ்ல 18க்கு 1. சோ ஓபனிங் பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆயிருக்கு. பிரவீன் அவர்கள் வந்த மொத பாலே தூக்கி அடிச்சிருக்காரு. இன்சைட் சர்க்கிள்குள்ளேயே பிச் ஆயிருக்கு. ரெண்டாவது ரன் கன்வெர்ட் ஆகல, சிங்கிள் மட்டுமே. சோ மொத பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்திருக்காரு மெஹபூப் பாஷா அவர்கள். ஆனா அவர் எல்லாம் மாபு தான் கூப்பிடுவாங்க. சோ வந்த மொத பாலே 6 கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த 4 பால் செம்ம டெலிவரி சூப்பர்பா போட்டிருக்காருங்க. அடுத்த 3 பாலுமே பயங்கரமான டெலிவரிஸ் இங்க. சோ இப்போ ஓவர் த 6 வராரா? ஆமா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேஞ்சா இருக்கு. என்ன? சோ சுந்தரனா ஃபீல்டிங்கில் சில மாற்றம். பாயிண்ட் ஃபீல்டர் உள்ள எடுத்துட்டு வராரு. தேர்ட் மேன் உள்ள லெக் சைட்ல மிட் விக் ஆஃப் ஸ்கொயரா ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காரு ஆஃப் சைட்ல. சோ மீண்டும் அரௌண்ட் தி விக்கெட்டே வந்திருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இன்னும் 2 பால் இருக்கு இந்த ஓவர்ல. என்ன வரும் இந்த 2 பால்ல? விக்கெட்டா, சிக்ஸா, இல்ல டாட்டா? நல்ல பிளாக் பால்ல போடப்பட்ட பால். ஒரு சிங்கிள் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு. புனிதன் அண்ணா, உங்க பிளான் ஊருக்கே கேக்குது. மைக்கு கொஞ்சம் பின்னாடி வந்து பேசுங்க. 1.5 ஓவர்ஸ்ல 20 ரன் வந்திருக்குதுங்க. இன்னும் 36 ரன் தான் வேணும் 19 பால்ல. ஓ நல்ல பாலுங்க, செம்மையா போட்டிருக்காரு. வைடா? ஓ எக்ஸ்ட்ரா ரன் வந்திருக்கு. இது ஒரு டாட் பால் அமைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இங்க எக்ஸ்ட்ரா ரன்ஸ், அது இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா பால் வேற. பிரவீன் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைட் ஆன் தி கிரவுண்ட் அடிச்சிருக்காரு. சிங்கிள் மட்டுமே இந்த ஓவர் முடியறதுக்கு. சோ இங்க 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 21க்கு சாரி மணிக்கும் 22க்கு 1. 2 ஓவர் முடிவுல 22க்கு 1. 18 பாலுக்கு 34 வேணுங்க. மாம்சே 18 பாலுக்கு 34. போக போக என்ன திருப்ப விடுறோம். நானே ஒரு ப்ரெஷர்ல உட்காந்துருக்கேன். மாத்திரை வேணுமா? மாத்திரை பாருங்க, டீம் பெர்ஃபார்மன்ஸ்லயே தெரிஞ்சிடும். மாத்திரை வேணுமா வேணாமான்ட்டா? எஸ். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். 2 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் ரொம்ப நேரமாக அந்த மேட்ச் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகல. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் இருக்கோம்ல நம்மளாம், அதனால தான் நமக்கு அப்படி ஃபீல் ஆகுது. 2 ஓவருக்கு 22. இன்னும் 3 ஓவருக்கு 34 அடிக்கணும். நியாயப்படி பார்த்தா அடிச்சிருவாங்க, சட்டப்படி பார்த்தாலும் அடிச்சிருவாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா நிறைய பவுலிங் போட்டால் அடிக்க முடியாது. பார்ப்போம் ஸ்கோப் டீம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸ்கோப் டீமோட நம்பிக்கை நட்சத்திரம் நந்தா அண்ணா. பேட்டிங்ல இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல, பவுலிங்ல செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா? எஸ். ஸோ இந்த ஓவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சோட டிசைடிங் ஓவர். நல்ல வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பவுலர். ஆஃப் கட்டர் போடுவார், ஸ்லோ ரன் போடுவார். எந்தெந்த நேரத்தில் அதை எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மொத பால் நல்ல பால், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல ஒரு டாட். குவிக்கா இந்த ஓவரை போடணும் அப்படின்றது தான் பிளானா இருக்கும். அண்ட் கேப்டன் ரொம்ப நம்பிக்கையா 3வது ஓவர் கொடுத்திருக்காருங்க. மொத பால் டாட். பிரவீன் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். நந்தா வெர்சஸ் பிரவீன். செகண்ட் பால். ஓ நல்ல 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 பால், நல்ல பால். சிங்கிள் மட்டுமே. couldn't get any extra runs. சோ டார்கெட் 56 நம்மோது இங்க 23 வந்திருக்கு. இன்னும் 33 வேணும் 16 பால்ல. நந்தா அண்ணா 2 பால்ல 1 ரன் கொடுத்திருக்காரு.
ஸோ காத்து இல்ல, ஹீட் எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியுது, மேட்சோட ப்ரெஷரையும் ஃபீல் பண்ண முடியுது. சூப்பர் 6ல கடைசி மேட்ச் ஸ்கோப் வெர்சஸ் ஸ்பார்டன்ஸ். 16 பால்ல சூப்பருங்க சூப்பருங்க சூப்பர். ஸ்டில் ஓவர் நாட் கம்ப்ளீட்டட். முன்னும் முடியலங்க, 3 பால் முடிஞ்சிருக்கு, 1 ரன் மட்டுமே. நல்லா போட்டிருக்காரு இது வரைக்கும். வேரியேஷன்ஸ், நல்ல பவுலிங். So deciding over 2 பால் 3 பால் முடிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் 1 ரன் மட்டுமே. இன்னும் 3 பால்ல இன்னும் 1 ரன் 2 ரன் அந்த மாதிரி முடிச்சாருன்னா நல்ல ஓவரா அமையும் ஸ்கோப் டீமுக்கு. ஓகே, நல்லா நல்லா போட்டிருக்காருங்க, நல்லா போட்டிருக்காருங்க. இன்சைட் எட்ஜ்ல ஒரு டாட் பால் வந்திருக்கு. செம்மையா அடிச்சிட்டு இருந்த அப்பு அவர்களை டாட் பண்றதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. நந்தானா, யூ ஹேவ் சம் மேஜிக் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இயேசு அல்லா முருகா எல்லாரையும் வேண்டிக்கிறோம்பா, இந்த மேட்சை எப்படியாவது 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க ஜெயிச்சிடணும். ஏன்னா நீ வேண்டாமே அது நடக்குமேடா. இன்னும் 2 பால் இருக்குங்க இந்த ஓவர்ல. நந்தானா, இன்னும் 2 பால் இருக்கு. எவ்வளவு ரன் கொடுப்பாரு இந்த 2 பால்ல? அப்பு அவர்கள் பாலவர் அப்பு இருக்காங்க. 6 வெயிட் பண்ணாரு. எஸ், ஆஃப் கோர்ஸ் வெயிட் பண்ணி ஒரு ஸ்லாக் ஸ்வீப் அந்த இடத்துல சிக்ஸர் பறந்திருக்கு. சோ 2.4 ஓவர்ஸ்ல, அதாவது அந்த 5வது பால்ல ஒரு 6 9 29 ஸ்கோர். இப்போ 13 பாலுக்கு 27. இந்த ஒரு பால் கண்டெயின் பண்ணிடுவாங்களா? ஒரு பாலுங்க, இந்த ஒரு பாலுங்க, இந்த ஒரு பால் கண்டெயின் பண்ணுவாரா இல்ல இந்த ஒரு பால் ஏதாவது பெரிய ஷாட்டுக்கு போவாரா அப்பு? சோ இதுதான் டிசைடிங் ஓவர் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த டிசைடிங் ஓவர்ல லாஸ்ட் பால். இன்னும் 27 அடிக்கணும் 13 பாலுக்கு. இந்த பால் என்ன வரும், என்ன போடுவாரு, என்ன யோசிச்சுட்டு இருப்பாரு? எக்ஸலண்டா எக்ஸிக்யூட் பண்ணி நல்லா யோசிச்சு சூப்பரா முடிச்சிருக்காரு. சோ 7 ரன் கொடுத்திருக்காரு. பட் இருந்தாலுமே இது ஒரு நல்ல ஓவர். 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 29க்கு 1. 12 பாலுக்கு 27. 12 பாலுக்கு 27. இப்ப நான் யார் பக்கம் திரும்புவோன்னு எல்லாருக்கும் தெரியும். மாமா, என் பக்கம் திரும்பி நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. ஏதாவது அட்டாக் போட்ட மாதிரி உட்காந்துக்கு தெரியல என்னங்க நீங்க போக. சோ 12 பாலுக்கு 27. அப்படி மந்திரம் போட்டுட்டு இருக்காங்க. மந்திரம் என்ன மந்திரம் அது? ஹைபிஸ்கஸ் ரோசா சைன் அண்ட் சீஸ்னு ஒரு மந்திரம். ஹைபிஸ்கஸ் ரோசா, இது மாம்சே செம்பருத்தி பூ மாம்சே இது. ஆமாங்க, அப்படி சொன்னதா எங்க பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அப்படியா? ஆமா. இங்க நீங்க மட்டும் இல்ல, இங்க நிறைய மந்திரவாதிஸ்லாம் இருக்காங்க. அறிவியல் மந்திரம் எல்லாம் வச்சுக்கிறாங்க கையில. நான் வைக்கலப்பா. சோ ஸ்பார்டன்ஸ் 12 பால் 27 அடிச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த மேட்சை வின் பண்ணிடலாம். 12 பால் 27 கொடுக்கலனா ஸ்கோப் வின் பண்ணிடுவாங்க. எஸ், அடுத்த ஒரு அறிவியல் பேரு அங்க பாருங்க, உப்பு மூட்டை ஏறி விளையாடுங்க. நடந்துட்டு இருக்குது. எவ்வளவு எவ்வளவு மேட்ச் போயினுக்குது. என்ன விளையாடுங்கிற நீ? என்ன மாம்சி, ஏதோ அறிவிப்பு? அறிவிப்புல அடுத்தது ஒருத்தருக்கும் அந்த இது சொல்லுவாங்க அறிவியல் பேரு. என்டமிபா ஹிஸ்டாலிட்டிகா அப்படின்னா என்னது? என்டமிபா ஹிஸ்டாலிட்டிகா. ஐயோ, தெரியாதா? ஜுவாலஜி நினைக்கிறேன். ஜுவாலஜி தானே இது. பேதியை உண்டாக்குற கிருமி. எல்லாருக்கும் இப்ப அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. பேதி உண்டாக்குற கிருமியா? ஆமா. ஓகே, எனக்கு இனிமா தான் தெரியும். அது குடிச்சா பேதி ஸ்டாப் ஆயிடும்ல. அந்த மாதிரி இப்போ ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அதனால நம்மளால பேச முடியல. இல்ல 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 இல்ல, நீங்க எதுக்கு பேசலன்னு எனக்கு தெரியும். ஏன் எங்கன்னா நம்ம சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டா நடந்து ஸ்கோப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும்போது நம்ம பேச முடியாது. அதனால நீங்க பேசிட்டு இருங்க. சோ கணேசன் ஸ்கோர் நான் பாத்தீங்கன்னா 3 ஓவர் முடிவுல 29க்கு 1. இன்னும் 12 பாலுக்கு 27 அடிக்கணும். முதல் பாலே 6. ஆறுங்க, முதல் பால் 6ங்க. சோ இங்க 21 அடிக்கணும் 11 பாலுக்கு. மேட்ச் இங்க ஸ்கோப் கையில இருந்து நழுவுதா?
ஸோ பவுலிங்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ். கமான் சந்தோஷ், ஒரு தடவை குனிஞ்சு உங்க ஷூ தொட்டுட்டு அடுத்த பால் போடுங்க. நல்ல பேஸோட போடப்பட்ட பந்து அடுத்த ஆறுங்க. பேக் டு பேக் ஆறு. இந்த இடத்துல நல்லா அடிச்சிருக்காரு அப்பு. மொத பால்ல இருந்து இப்போ பண்ணி சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காரு மேட்ச. சோ அந்த ஆறுக்கு அப்புறம் 15 ரன் மட்டுமே வேணும் 10 பால்ல. மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கோப் கையில இருந்து நழுவிக்கிட்டு இருக்கு. 10 பால்ல 15. பத்து பால்ல 15. சோ சாண்டோ போட்ட மொத 2 பால்ல 2 6. ஸோ இங்கே பேட்ஸ்மேன் ஸ்டாப் பண்ணிட்டாரு. சம்திங் அவர் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டில் மதிய கார குழம்பா கருவாட்டு குழம்பா அந்த யோசனை தான் நினைக்கிறேன். சரி, 4 பால் இருக்குங்க இந்த ஓவரில். ஸ்கோர் 41-1. இன்னும் 15 ரன் மட்டுமே வேணும் 10 பால்ல. 10 பாலுக்கு 15 ஈஸி கெட்டபிள் தான். பட் இருந்தாலும் டைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் எங்கள் ஸ்கோப் டீம் இருக்காங்க. நல்ல பாலுங்க. திஸ் டைம் இந்த பால் நேரம் வந்து மோதி இருக்கு பேட்லன்னு சொல்லலாம். சிங்கிள். ஒன்பது பால்ல 14. ஸோ இங்க இந்த மேட்ச் எந்த அளவுக்கு க்ளோஸரா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு க்ளோஸா கொண்டு போவாங்க. 9 பாலுக்கு 14. 3 பால் இருக்கு. ஆஹா, தூக்கி விட்டுருக்காரு. 6 கேட்சா 6ங்க. அதோட அங்க ஸ்பார்டன்ஸ் அணியினர் அங்க தொடைய தட்டி செம்மையா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ 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 ஐயோ, என்ன மாதிரியான செலிப்ரேஷன் பா இது, பயங்கரமா இருக்குதேப்பா. இன்னும் 8 ரன் வேணும் 8 பால்ல. சோ சந்தோஷ் மொத 2 பால் 2 6. இப்போ ஒரு 6, 3 6 மொத்தமா இந்த ஓவர்ல. இந்த டைம் கலி ரீஜன்ல சிங்கிள். சோ இங்க 7 பால் 7. ஸ்டில் தேர் இஸ் a hope. கண்டிப்பா ஸ்கோப்புக்கு ஹோப் இருக்கு, போடலாம் முடியும். ஆனா லாஸ்ட் ஓவர் யார் போடுவா அதுதான் இங்க கேள்வி. 7 பாலுக்கு 7ங்க. நல்ல பாலுங்க, நல்ல பால். டாட் பாலோட முடிச்சிருக்காரு. 6 பாலுக்கு 7 அடிக்கணும். ரிவ்யூ போயிருக்காங்க வைடுக்கு, செக் பண்றாங்க. So umpire to third umpire, we have a play review for wide. So last 6 பாலுக்கு 7 அடிக்கணும். இது வைடா இருந்துச்சுன்னா அது மாறும். So இங்க லாஸ்ட் ஓவர் போடுவதற்காக
எங்க அண்ணன் அப்படின்னு தான் இப்போ ஸ்கோப் டக் அவுட் ஃபுல்லா சொல்லி நிக்கிறாங்க. லாஸ்ட் 6 பாலுங்க. அந்த டிசிஷன் வந்துருச்சா? ஸ்கோர் ஸ்டில் அப்டேட்டிங். ஸ்கோர் ஆன்லைன்ல அப்டேட் பண்ணுங்க. அது வைடு இல்ல அப்படின்றதுதான் முடிவுன்னு நினைக்கிறேன். ஆறு பாலுக்கு 7. ஸோ ஃபீல்ட் செட்டிங் பயங்கரமா மாத்திட்டு இருக்காருங்க சுந்தரனா. ரெஸ்பான்சிபிலிட்டி தோல்ல தூக்கி சமந்து லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஒரு பெரிய ஷாட் கிளியர் பண்ணா போதும். என்ன நடக்க போகுதுங்க இந்த லாஸ்ட் 6 பால்ல? ஸோ எக்ஸைட்டிங் மேட்ச். நீங்க பார்த்துருக்கிறது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் கோவலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1ல சூப்பர் 6ல கடைசி மேட்சோட கடைசி 6 பாலுக்கு 7 வேணும். இதோட எக்ஸைட்டிங்கா இந்த டோர்னமெண்ட் மாறாது. ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் இந்த ஓவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மொத பால், ஓ நல்ல பால், வாவ் எக்ஸ்ட்ராடனரி பவுலிங். மொத பால் டாட், ஒரு பிரம்மாண்டமான ஸ்லாக் ஸ்வீப் அட்டாக் பண்றதுதான் முயற்சியா இருந்தது. அண்ட் சுந்தரனா பயங்கரமா போட்டிருக்காரு மொத பால. சோ 5 பாலுக்கு 7. எனக்கே எக்ஸைட் ஆகுதுங்க. பாலுக்கு 7 ரன், 4 பாலுக்கு 7 ரன். லோகேஷ் எல்லாம் பைத்தியம் பூச்ச மாதிரி பண்ணுகிறான். ஐயோ எனக்கே ஒரு மாதிரி ஆகுதுங்க. போக 4 பாலுக்கு 7ங்க. என்ன நடக்க போகுது? சோ இங்க ஏதோ நடக்குது. அம்பையார் ஏதோ பேசிட்டு இருக்காரு நடு பிச்சில் நின்று. மாம்சே இன்னும் மைக்க தூக்கி போட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறாரு. அவ்வளவுதான், அவர் கோமா ஸ்டேஜ். இதுக்கப்புறம் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் உயிரோட எந்திரிச்சு வருவார். ஸோ அவுட்டுக்கு ஒரு அப்பீல் போயிருக்காங்க, பட் நாட் அவுட் அப்படிங்கிறதா டிசிஷன். ஸோ லாஸ்ட் ஓவர் பவர் பிளே, நாட் அவுட் அப்படிங்கிறதா டிசிஷன். 4 பாலுக்கு 7. கிளியர் பண்ணிட்டாரா? 6ங்க, 6 கிளியர் பண்ணிட்டாரு. அடிங்க, மேட்ச் இஸ் ஆன் டை நவ். 2 பால் நல்லா போட்டார், 3வது பால் சிக்ஸர். அப்பு அவர்கள் இந்த கேமை முடிச்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல, முடிச்சு கொடுத்திருக்கார். இன்னும் 3 பாலுக்கு 1 ரன் மட்டுமே அடிக்கணும். வாட் இஃப் இந்த மேட்ச் ஒரு சூப்பர் ஓவர் போச்சுன்னா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும். அதுக்கு இந்த அடுத்த 3 பால் டாட் அடிக்கணும். தேவையான ரன்கள் ஒரே 1. அவர் ஃபுல் டாஸ் இந்த நேரத்தில் போடக்கூடாத ஒரு பால். அங்க இத்தோட இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஸ்பார்டன் வெர்சஸ் ஸ்கோப் அப்படிங்கிற இந்த மேட்ச ரொம்ப சூப்பரா எக்ஸைட்டிங்கா ஸ்பார்டன்ஸ் அணியினர் வெற்றி பெற்றிருக்காங்க. சோ இங்க ஒரே ஒரு விக்கெட் மட்டுமே இழந்து 9 விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்ச ஸ்பார்டன்ஸ் அணியினர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸ்கோப் இந்த மேட்ச்ல தோத்துட்டாங்க. சோ நீங்க பாத்துறது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் கோவலம் ஃபெஸ்ட் 2024